நேற்று வந்து பார்வதி, சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன பிரச்சனைனா, கிச்சன் டீம் வந்து நிறைய வேலை பார்த்துருக்காங்க. அதனால அவங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல. பட் அவங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க அதர் 2 டீம்ஸும். அந்த இவங்களில் என்ன பிரச்சனைனா, சாண்ட்ராவுக்கு வந்து பிரஜன் டீம் வின் பண்ணணும். அதே மாதிரி பார்வதிக்கு வந்து அரோரா டீம் வின் பண்ணக்கூடாது. ஸோ 2 காம்பினேஷன் பார்க்கும்போது ஆப்வியஸ்லி பிரஜன் டீம் வின் பண்ணுறதுக்கு தான் 2 பேரும் சேர்ந்து போய் போராடுறாங்க. அதனால் இவங்க எல்லாம் செஞ்சு பிரசன்ட் டீமுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா மிட் நைட் உட்காந்து பிரசன்ட் கிட்ட பேசுகிறாங்க. இந்த மாதிரி நீ தான் வந்து வரணும், நீ தான் வந்து கேப்டனாக வரணும் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. அப்போ வந்து விக்ரமெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே பிரசன்ட் சொல்கிறாரு. அந்த இன்னொருத்தர் 2 பேரை அவர் லிஸ்ட்லேயே எடுக்கல. அப்போ இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, அப்போ கமர்தன் இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு கமர்தன்லாம் ஈஸியாக அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அடிச்சிருவேன், ஃபிசிக்கல் டாஸ்க் வைப்பாங்க, இருந்தாலும் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவ்வளோ ஈஸியாக வந்து விக்ரமையும் நம்ம சொல்ல முடியாது, கமர்தினியும் சொல்ல முடியாது. இன் தட் கேஸ் கெமியை கூட சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் வந்து ஒரு ஸ்ட்ராங் பிளேயர். சுபிக்ஷா வந்து டஃப் கொடுப்பாங்க, அவங்களால முடிஞ்ச வரை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பிரஜன் சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்போது கமல் சார் வந்துட்டு தனலட்சுமியோட அந்த கார்டை ஏதோ கேப்டன்சி இது ஏதோ ஒன்று வந்து திருப்பி வாங்கிடுவார். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, சம்திங் அந்த மாதிரி நடந்துச்சு. ஸோ ஒருவேளை இவ்வளோ ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணுறதுனால விஜய் சேதுபதி சார் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள், இவங்களில் விளையாண்டா கேப்டன்சி டாஸ்க்கை ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்தால் யார் ஈஸியாக அடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? விக்ரமா, கமர்தினா, கெமியா இல்லை பிரஜனான்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.